வணக்கம். நம்முடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் நம்ம சேனலுக்கு ஜாயின் பட்டன் கிளிக் பண்ணி மெம்பர்ஷிப்பாக ஜாயின் பண்ணியிருக்காரு. அவர் கொஞ்ச நாளாட்டே கிறிஸ்து பிறப்பு பற்றி ஒரு வீடியோ மேக் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாரு. நீங்களும் இந்த மெம்பர்ஷிப்பாக ஜாயின் பண்ணலைன்னா வீடியோக்குள்ள ஜாயின் ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி மெம்பர்ஷிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். எங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருங்க. மேலும் சப்ஸ்கிரைபர் பண்ணாதவங்க முதல்ல சப்ஸ்கிரைபர் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வைங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வரும். ஓகே, கிறிஸ்மஸ் என்றால் முதல்ல நமக்கு ஞாபகம் வருவது கிறிஸ்தவ நண்பர்கள் வீட்டுக்கு போனால் கேக்கு தடபுடலாக விருந்து தான். ஆனால் கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்தின் பின்னணியும் அதில் ஏற்பட்ட பல மாறுதல்களும் பலருக்கும் தெரியாது. இயேசு கிறிஸ்து பிறந்த நாளை தான் நாம் கிறிஸ்மஸ்ன்னு கொண்டாடியோம், அது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான். ஆனால் இயேசுநாதர் எப்போது பிறந்தார்? கிறிஸ்மஸ் என்ற வார்த்தையின் பின்னணி மிகவும் சுவாரஸ்யமான ஒன்று. கிறிஸ்மஸ் என்ற வார்த்தை கிறிஸ்து மாஸ் ஆகிய ரெண்டு வார்த்தைகளின் இணைப்பின் மூலம் உருவானதான் கிறிஸ்மஸ். இயேசு கிறிஸ்து பிறந்த ஆண்டு சரியாக தெரியவில்லை என்பதால் அவர் கிமு 7க்கும் கிமு 2க்கும் இடைப்பட்ட காலத்தில் அவர் பிறந்திருக்கலாம் அப்படின்னு வரலாற்று ஆசிரியர்கள் கருதுகிறார்கள். கிறிஸ்மஸ் கொண்டாட்டம் முதல்ல 4ஆம் நூற்றாண்டை சேர்ந்த மேற்கத்திய கிறிஸ்தவர்களால் தான் கொண்டாடிட்டு வந்தாங்க. ஆனால் வேறு சில பிரிவை சேர்ந்த கிறிஸ்தவ மக்கள் இதுக்கு மறுப்பு தெரிவித்து ஜனவரி 6ஆம் தேதி தான் இயேசுநாதர் பிறந்ததாக கொண்டாடுறாங்க. ஆக மொத்தத்தில் எப்படி இருந்தாலும் கிறிஸ்மஸ் பண்டிகைங்கிறது உலகம் முழுவதும் உள்ள கிறிஸ்தவ மக்களால் மிகவும் சிறப்பான நாளாக நல்ல மகிழ்ச்சிகரமாக கொண்டாடிட்டு வராங்க. கிறிஸ்மஸ் பண்டிகையின் போது கிறிஸ்தவ மக்கள் ஒருவருக்கொருவர் தங்களுடைய மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளும் விதமாக பரிசு பொருட்களை பரிமாறிக்கொள்வதும் மற்றும் உணவுப் பொருட்களை பரிமாறிக்கொள்வதும் விருந்துகள் வைப்பதும் மற்றும் பல போட்டிகள் வைத்து அதுக்கு பரிசுகள் வழங்குவதும் இப்படி பல கோணங்களில் கிறிஸ்மஸ் பண்டிகையை கொண்டாடிட்டு வராங்க. கிறிஸ்மஸ் பண்டிகையின் போது கிறிஸ்மஸ் மரம் வைப்பது முதல்ல 1510ஆம் ஆண்டு ரிகா என்னும் இடத்துல தான் கிறிஸ்மஸ் மரம் வைக்கப்பட்டது. கிறிஸ்மஸ் பண்டிகையின் போது கிறிஸ்தவ மக்கள் குழுக்களாக சேர்ந்து கேரல் என்னும் சர்வீஸ் நிகழ்ச்சியினை நடத்தி கொண்டிருக்காங்க. இந்த கேரல் நிகழ்ச்சியில் குழந்தை இயேசுவை வாழ்த்தியும் குழந்தை இயேசுவின் பிறப்பு, அவர் உலகிற்கு வந்த நோக்கம், இதை பற்றி பாடி எல்லாரும் மகிழ்வித்து வராங்க. மார்கழி பெற்றெடுத்த மனிதநேயம், பூமிக்கு வந்த புண்ணிய நாள் தான் கிறிஸ்து பிறப்பு பெருவிழா. அப்படிப்பட்ட இயேசுநாதர் 2000 ஆண்டுகளுக்கு முன் இந்த பூமியில் அவதரித்த நிகழ்வுகளை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. சாதி மத வேற்றுமைகளை தாண்டி உலகம் முழுவதும் கிறிஸ்மஸ் விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. நாசரேத்தின் கன்னி மரியாளுக்கும் யோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. ஒரு நாள் கடவுளின் தூதர் கபிரியேல் மரியாள் முன் தோன்றினார். அருள் நிறைந்த மரியாளை வாழ்க, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். இந்த திடீர் அறிவிப்பை கேட்டு கலங்கி நின்ற மரியாளை, பயப்படாதே மரியாளை, நீர் உன்னதமானவர், ஆண்டவரின் பூரண அன்பையும் அருளையும் நீர் பெற்றுள்ளீர். திருமணத்துக்கு முன்பு ஆண்டவரின் கிருபையால் நீர் ஒரு அதிசய குழந்தையை பெற்றெடுப்பீர். அக்குழந்தைக்கு இயேசு என்று பெயரிடுவீர். அவரே ஆண்டவரின் குழந்தை, இந்த உலகின் இரட்சகர் அவரே. இந்த உலகை ஆளப்போகும் இறைமகன் அவர். அவரது ஆட்சிக்கு மட்டும் முடிவே இருக்காது என்றார். வான தூதரை நோக்கி, இது எப்படி நிகழும், நான் கன்னி ஆயிற்றே என்றார் மரியாள். கலங்காதே மரியாளே, ஆண்டவரின் வல்லமை உம்மீது நிழலாய் இறங்கும். உமக்கு பிறக்கும் குழந்தை தூய்மையானவர், ஆண்டவரின் மகன் என்றார் கபிரியேல். பின்னர், நான் ஆண்டவரின் அடிமை, வாக்குப்படியே எல்லாம் நிகழட்டும் என்றார் மரியாள். உடனே அங்கிருந்து மறைந்து சென்றார் வானதூதர். திருமணத்துக்கு முன் மரியா கருவுற்றிருப்பது யோசேப்புக்கு தெரிய வந்தது. யோசேப்பு நேர்மையானவர், நீதிமான். எனவே மரியாளை இகழ்ச்சிப்படுத்த விரும்பாமல் அமைதியாய் இந்த ஒப்பந்தத்திலிருந்து விலகிவிட நினைத்தார். இது பற்றி அவர் தனிமையில் சிந்தித்துக் கொண்டிருக்கையில் வானதூதர் கபிரியேல் யோசேப்பின் கனவில் தோன்றினார். தாவீதின் மகனே, மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். அவள் கருவுற்றிருப்பது தூய ஆவியால் தான். ஏனெனில் அவர் தம் மக்களை பாவங்களிலிருந்து மீட்டெடுக்கவே இப்படி செய்திருக்கிறார். யோசேப்பு தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து தூதர் பணித்தவாறே மரியாவை மனைவியாக ஏற்றுக்கொண்டார். பின்னொரு நாள் மன்னர் அகஸ்டஸ் சீசர் மக்கள் தொகையை கணக்கிட கட்டளையிட்டதும் தம் பெயரை பதிவு செய்ய யோசேப்பு மரியாளோடு
யூதோவில் உள்ள பெத்லேகம் என்ற தாவீதின் ஊருக்கு சென்றார். அந்நேரம் மரியாவுக்கு பேறுகாலம் வர விடுதியில் இடம் கிடைக்கவில்லை. ஒரு மாட்டுத் தொழுவத்தில் உலகின் பாவங்களை போக்க இறைவன் அருளிய தெய்வ மகனை பெற்றெடுத்தாள். இயேசு பிறந்தபோது ஏரோது அரசன் கலங்கினான், அவனோடு எருசலேம் முழுவதும் கலங்கிற்று என்கிறது விவிலியம். அதாவது ஆளும் அதிகார வர்க்கத்தின் அஸ்திவாரம் அவரது வருகையால் கலங்கி போனது. இக்குழந்தை கருவில் சுமக்கிற போது ஒரு சாதாரண பாமரத்தாய் புரட்சிப் பாடல் பாடினார். எனவேதான் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு வித்தியாசமானது. பிறக்கும் போதே சமுதாயத்தில் மாற்றங்களை ஏற்படுத்திய குழந்தை என்றும், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பால் பெத்லேகம் எனும் சிறிய பட்டணம் திடீரென அதிக சிறப்பு பெற்றது. அன்றைய சூழலில் அதிகமான மக்கள் பெத்லேகம் போனார்கள். இப்படி உலகின் பல்வேறு பகுதிகளிலிருந்து பெத்லேகம் சென்ற யாரும் அங்கு தங்கிவிடவில்லை, அங்கிருந்து திரும்பி சென்றார்கள். கிறிஸ்மஸ் என்பது பெத்லேகம் போவதில் அல்ல, பெத்லேகத்திலிருந்து புறப்பட்டு போவதில்தான் முழுமை பெறுகிறது. ரோமாபுரியின் பேரரசன் அவ்ரேவியல் அன்றைய கிரேக்க மதத்தின் கடவுள்களில் ஒருவரான சூரிய கடவுளுக்கு கிபி 274ஆம் ஆண்டு தனது ஆட்சி குடையின் கீழ் இருந்த அனைத்து தேசங்களிலும் ஒரு விழா எடுக்க ஆணையிட்டான். அந்த விழாவை டிசம்பர் 25ஆம் நாள் கொண்டாட வேண்டும் என்று கட்டளையிட்டான். இந்த வாதத்தின்படி மார்ச் 25இல் இயேசு கன்னிதாயின் கருவில் உருவானார். அதிலிருந்து சரியாக ஒரு குழந்தை முழு வளர்ச்சி அடைய வேண்டுமானால் அந்த நாளை கணக்கிட்டால் டிசம்பர் 25 தான் இறைமகன் இயேசு பிறந்திருக்க வேண்டும் என்று முடிவாகிறது. 2 வாதங்களுமே வேறு வேறாக இருந்தாலும் அவை அடிப்படையில் சொல்ல வருவது டிசம்பர் 25 தான் இயேசு பிரானின் பிறப்பு விழாவாக ஒப்புக்கொள்கிறார்கள். கிறிஸ்து பிறப்பின் நோக்கம் உலக மக்கள் அனைவரின் வாழ்வையிலும் முழுமை பெறட்டும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.